அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம ஒரு ஜோதிட விதி பார்க்கலாம். அதாவது 4ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன பலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். 4ஆம் இடம் என்பது தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். அதில் சனி பகவான் போய் இருக்கும் பொழுது அப்போ தாயாருடைய முழுமையான ஒரு அன்பு பாசம் இந்த ஜாதகருக்கு கிடைக்காமல் போகலாம். அல்லது ஜாதகர் தாயை விட்டு சிறு வயதிலேயே வெளியில் போய் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கலாம். அப்போ இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் தாயாரின் அன்பு, பரிவு, பாசம் இது ஏதோ ஒரு விதத்தில், சரிங்களா, ஏதோ ஒரு விதத்தில் அது குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ரைட். அதுக்கு அடுத்தது இந்த 4ஆம் இட சனி அப்படிங்கிறது அஜீரணத்தை ஏற்படுத்தும், வாயு தொல்லைகளை இது ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாயு தொல்லைகளால் ஜாதகர் பிரச்சனைக்குள்ளாவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். 4ஆம் இடம் அப்படிங்கிறது எது குறிக்கிறது? வாகனத்தை குறிக்கக்கூடியது, உள்ளூரை குறிக்கக்கூடியது, உங்களுடைய வீட்டை குறிக்கக்கூடியது. அப்போது வீடு, உள்ளூர், வாகனம் இதால் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்ட்ஸ் வண்டியெலாம் வாங்குறது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும், நிறைய செலவு வைக்கும். சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் சோம்பேறித்தனம் மேலோங்கி நிற்கும், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. 4 அப்படிங்கிறது சொந்தத்தை குறிக்கக்கூடியதாக எடுத்துக்கலாம். அப்போ சொந்தக்காரர்களுடைய ஒரு பரிவு அல்லது அவர்கள்ட்ட ஒரு மரியாதை குறைவான ஒரு தன்மை கொண்ட நபராக இந்த ஜாதகர் சித்தரிக்கப்படுவார். சரிங்களா? சொந்தக்காரர்கிட்ட மரியாதை இவருக்கு கிடைக்காது. சொத்துக்கள் சனி இருந்தாலே சொத்துக்கள் சார்ந்த வகையில் பிரச்சனை, சொத்து வாங்கிறதுல பிரச்சனை, சொத்து கிடைக்கிறதுல பிரச்சனை, இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் ரொம்ப ஒரு மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நபராகவே இவங்க வெளி உலகத்திற்கு தெரிவார்கள். இந்த பாவத்தை, இந்த 4ல் சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த இடத்த குருவினுடைய பார்வை இருந்தால் இதெல்லாம் பிரச்சனை வந்தாலும் அதிலேருந்து சமாளித்து வெளியே வந்து விடுவார் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக குரு பகவானின் 9ஆம் பார்வை இந்த 4ஆம் இடத்துக்கு இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் போயிடும், வந்தாலும் இல்லாமல் போய்விடும். சரிங்களா? ரைட். நண்பர்களே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து ஜாதக ஆலோசனைகளுக்கும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.